السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا معشر المهاجرين، 5 خصال إذا ابتليتم بهن وأعوذ بالله أن تدركوهن، أو كما إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, மார்க்கத்தில் ஒரு சிலவற்றை நாம் வணக்கம் என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவை நம்மீது கடமை என்றும் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு போன்றவற்றை அவை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். அதே போன்று நாள்தோறும் நிறைவேற்ற வேண்டிய கடமை, ரமலானில் நிறைவேற்ற வேண்டிய கடமை, ஆயுளில் ஒரு முறை நிறைவேற்ற வேண்டிய கடமை என்றும் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் தீனுல் இஸ்லாம் இதற்கு நிகராக சற்றும் குறைவில்லாத முறையில் வேறு சில வணக்கங்களை சொல்கிறது. அந்த வணக்கங்கள் நம்மீது கட்டாய கடமை என்று வலியுறுத்துகிறது. ஆனால் நாமோ அவற்றை வணக்கம் என்று கருதவும் இல்லை, அவை நம்மீது கடமை என்று உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட கடமைகள் எவை? அந்த கடமைகளை வணக்கம், அந்த காரியங்களை வணக்கம் என்று உணராமலும் கடமை என்று புரியாமலும் இருக்கின்ற காரணத்தால் அந்த வணக்கங்களில் நாம் ஈடுபடுவதில்லை. ஆகவே அந்த வணக்கத்தில் ஈடுபடாத காரணத்தால் பல வகையான பாதிப்புகளை நாம் நம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடமையை தவறவிட்ட காரணத்தால் தான் இந்த பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்வதற்கு கூட சக்தியற்றவர்களாக இருக்கும். அன்புகளே, அப்படி என்ன கடமை? அது என்ன வணக்கம் என்று மார்க்கம் சொல்ல நாம் வணக்கம் என்று உணராமல் இருக்கின்றோமே, அது எதை பற்றி? ஆம், நமக்கு முன்பாக ஒரு தீமை நடக்கின்ற போது அந்த தீமையை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும், அந்த தீமையை தடுத்து நிறுத்த வேண்டும். நிறுத்தி அந்த இடத்தில் சரியான காரியத்தை கொண்டு வந்து நடைபெறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, நம் குடும்பத்தில் பட்ட ஒரு பையன் அல்லது நம் வீட்டுக்குள்ளே ஒரு பையன் ஒரு தவறான புத்தகத்தை படிக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கக்கூடாத, ஆபாசத்தை தூண்டுகின்ற, பால் உணர்வை கிளறி விடுகின்ற ஒரு புத்தகத்தை படிக்கின்றான். வீட்டிலே தெரிகிறது, வீட்டாருக்கு தெரிகிறது படிக்கக்கூடாத புத்தகத்தை நமது வீட்டு பிள்ளை படிக்கின்றார் என்று. அல்லது செல்போன் பிழையான முறையில் மகன் பயன்படுத்துகின்றான் என்று தெரிகிறது. ஆனாலும் தாயோ தந்தையோ குடும்பத்தில் பட்ட பெரியவர்கள் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. என்ன செய்ய வேண்டும்? அந்த புத்தகத்தை படிப்பதை நிறுத்த வேண்டும், தடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த பையன் எந்த புத்தகத்தை படிக்க வேண்டுமோ அதை படிக்க செய்ய வேண்டும். ஆபாசமான இந்த இதழ்களை, இந்த புத்தகங்களை படிப்பதை தடுத்துவிட்டு அல்லாஹுவை பற்றி, ரசூலுல்லாவை பற்றி, சஹாபாக்களை பற்றி, உயர்ந்த குணங்களை பற்றி, உன்னதமான பண்புகளை பற்றி, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற கடமைகளை பற்றி, மனிதனுடைய வாழ்க்கையின் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை தருகின்ற புத்தகங்களை கையிலே வாங்கி கொடுத்து அவற்றை படிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஆபாசமானவற்றை தடை செய்து அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆக்கப்பூர்வமானவற்றை படிப்பதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். ஆம், இது ஒரு தாய் தந்தை மீது கட்டாய கடமை. மட்டுமல்ல, இது ஒரு வணக்கம். அன்புகளே, இது வணக்கம் என்று புரிய வேண்டும். அதையும் தாண்டி இது கடமையான வணக்கம், கட்டாயமான வணக்கம்.
வீட்டுக்குள்ளே நம் குடும்பத்திலே இது போன்று பாவ காரியங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் நடைபெறுகின்ற போது நமது கவனத்துக்கு வருகிறது, தவறான இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அப்படியா, உடனடியாக அந்த குற்றத்தை, அந்த தவறை தடுத்து நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டால் போதாது, அந்த இடத்தில் நியாயமான முறையில் என்ன நடக்க வேண்டுமோ அதற்குண்டான ஏற்பாடுகளை ஆவண செய்ய வேண்டும். இதுவும் ஒரு வணக்கம் மட்டுமல்ல, இது கட்டாய கடமையான வணக்கம். அதே போன்று இன்னொன்று இருக்கிறது. நாம் தவறு செய்கின்ற போது, நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் தவறு செய்கின்றோம். அப்போது நம்மை பார்க்கின்ற அடுத்தவர் நமது தவறை சுட்டிக்காட்டி திருத்தி தருகின்றார். இது தவறு, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டது, இந்த காரியத்தை விட்டுவிடுங்கள், இதற்கு மாற்றமான காரியத்தை செய்யுங்கள் என்று திருத்தி கொடுக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு வணக்கம். அது சாதாரண வணக்கம் அல்ல, கட்டாய கடமையான வணக்கம். நமக்கு முன்பாக அடுத்தவர் தவறு செய்கின்ற போது திருத்தி கொடுப்பது ஒரு வணக்கம். அது கட்டாயம் செய்ய வேண்டிய வணக்கம். நாம் தவறு செய்கின்ற போது அடுத்தவர் நமக்கு திருத்தி தருகின்றார் என்றால் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு வணக்கம், அது கட்டாயமான வணக்கம். இந்த ரெண்டும் எந்த குடும்பத்தில் முழுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பம் தழைத்து ஓங்கும், அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். அல்லாஹ் அந்த குடும்பத்தில் எல்லா பரக்கத்துகளையும் செய்வான். எல்லா நிம்மதிகளையும், சந்தோஷத்தையும், ஆனந்தத்தையும், மகிழ்ச்சியையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொட்டி கொடுப்பான். ஆனால் எந்த வீட்டில் இந்த இரண்டும் இல்லையோ, திருத்தி கொடுப்பதும் இல்லை, திருத்தி கொள்வதும் இல்லை, அடுத்தவர்கள் தவறு செய்கின்ற போது திருத்தி கொடுப்பதும் இல்லை, நாம் தவறு செய்கின்ற போது திருத்தி யாரேனும் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, இந்த ரெண்டு சுபாவமும் எந்த வீட்டில் இல்லையோ, எந்த குடும்பத்தில் இல்லையோ, அவர்கள் அழிவை நோக்கி அசுர வேகத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள், நாசத்தை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள். அன்புகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கட்டாய கடமை, இது வணக்கம். அத்தோடு வணக்கத்தில் கடமையான வணக்கம். தவறவிட்டால் பெரும் பாதிப்புகளை சந்திக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொன்ன ஒரு சில செய்திகளை நாம் நேற்று பார்த்தோம். இந்த கட்டாயமான கடமையை நாம் கைவிடுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்பு, ஒரு சமுதாயத்தில் ஒரு சிலர் தான் தவறு செய்கின்றார்கள் என்று இருந்தாலும் பெரும்பான்மை சமுதாயம் அதை மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற போது அந்த தவறு செய்கின்ற சிறுபான்மையினருக்கு என்ன தண்டனை இறங்குமோ அதே தண்டனை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வந்து சேரும் என்று நாம் பார்ப்போம். பெரும்பான்மை சமுதாயம் மௌனமாக இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்துக்கும் அந்த தண்டனை வந்து சேரும். இது ஒரு வகையான தண்டனை. அடுத்து இரண்டாவது தண்டனை, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிணக்கை ஏற்படுத்தி, கருத்து மோதல்களை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பிளவுண்டு போகச் செய்வான், சிதறுண்டு போகச் செய்வான். இந்த சமுதாயத்தில் பல வகையான பிளவுகள், எத்தனை கட்சிகள், இஸ்லாமிய கட்சி என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கட்சிகள், ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலேயும் பல வகையான பிளவுகள், பிரிவுகள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த உயர்வான பணியை, உயர்வான அந்த வணக்கத்தை, கட்டாயமான அந்த வணக்கத்தை நாம் கைவிட்டோம். அதனுடைய பலன், அதனுடைய விளைவு சமுதாயம் சிதறுண்டு போய் கிடக்கிறது, பிளவுபட்டு போய் கிடக்கிறது. அடுத்து மூன்றாவது, இந்த கடமையை நாம் முறையாக நிறைவேற்றாத போது ஏற்படுகின்ற பாதிப்பு, நாம் எத்தனை உருக்கமாக அல்லாஹ் இடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று பார்த்தோம். அன்புக்குள்ளே இவையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்த செய்திகள், மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இப்போது புதிய செய்திக்கு வருகின்றோம். நன்மையை சுட்டிக்காட்டி ஏவுவது, தீமையை சுட்டிக்காட்டி தடுப்பது என்ற இந்த உயர்வான பணியை, இந்த கடமையை நாம் செய்ய தவறுகின்ற போது குறைந்தது உலக அளவில் செய்யாவிட்டாலும், பரந்த சமுதாய அளவில் செய்யாவிட்டாலும், குறைந்த எல்லை நம் குடும்பத்துக்கு உள்ளேயாவது செய்ய வேண்டும், நமது வீட்டுக்குள்ளேயாவது செய்ய வேண்டும். வீட்டுக்குள்ளே யார் இருப்பார்? நாம் பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள், நம்மோடு உடன்பிறப்புகள் இருப்பார்கள், நெருக்கமான உறவார்கள் இருப்பார்கள். வீட்டுக்குள்ளே அவர்கள் தானே. குடும்பத்தில் பெரிய தந்தை, சிறிய தந்தை, அவருடைய பிள்ளைகள், இவருடைய பிள்ளைகள், சாட்சிமாருடைய பிள்ளைகள்,
இப்படித்தான் குடும்பத்தில் இருப்பார்கள். வேறு யாரும் அந்நியத்தில் பட்ட யாரும் உள்ளே இல்லை. குறைந்தது குடும்பத்திலாவது அதற்கும் குறைவாக வீட்டுக்குள்ளாகவாவது இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நாம் நிறைவேற்றாத போது ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒரு கடுமையான பாதிப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதிராக விரோதிகளை சாட்டி விடுவான். அல்லாஹுவே ஏவி விடுவான் விரோதிகளை. எப்படி? ஒரு குடும்பத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டிலே ஒரு வீட்டிலே சிலர் இருக்கிறார்கள். திடீரென்று ஒருவன் அழைத்து கொண்டு வந்து வெறி நாயை ஏவி விட்டான். வெறி நாய், சாதாரண நாய் என்றாலே அமைதி கெட்டு போய்விடும். வெறி நாய் கண்டவர் யாரையும் கடிக்கும், காரணம் இல்லாமலேயே கடிக்கும், காரண காரியம் தெரியாது. பார்க்கின்ற அத்தனை பேரையும் கடித்து குதற ஆரம்பித்து விடும் வெறி நாய். அப்படி வெறி நாய்க்கு நிகரான விரோதிகளை அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது சாட்டி விடுவான். எப்போது? இந்த கடமையை செய்ய தவறுகின்ற போது. இதை குறித்து அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸை நாம் இப்போது பார்க்கின்றோம். ஒரு நாள் அருமை சஹாபா பெருமக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் மக்கா மாநகரத்தை துறந்து தீனுல் இஸ்லாத்துக்காக மக்காவை விட்டு மதீனா மாநகரத்துக்கு வந்தார்களே, அந்த முஹாஜிரின்கள், தாயகம் துறந்து வந்து புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிரின்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், யா மஅஷரல் முஹாஜிரீன், ஓ தாயகம் துறந்து வந்த முஹாஜிரின்களே, ஹம்சு ஹிசாலின் 5 குணங்கள், இதபு துலீத்தும் பிகின்ன, அவற்றை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால், 5 பாதிப்புகளை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹுன்ன, அந்த மோசமான 5 தன்மைகள் உங்களை வந்து அடைவதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். உங்களுக்கு அந்த மோசமான 5 தன்மைகள் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்துகின்றேன். காரணம், அந்த குணங்கள் வந்துவிட்டால் அதை முன்னிட்டு அதனை தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் பெரும் பாதிப்பாக இருக்கும். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5இல் முதல் செய்தியை சொன்னார்கள். எப்படி? லம் தத்ஹரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின், ஒரு சமுதாயத்தில் மானக்கேடான வெட்கங்கெட்ட காரியம் வெளிப்படுகிறது. பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹதீஸிலே மானக்கேடான காரியம் என்றோ வெட்கங்கெட்ட காரியம் என்றோ வந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், அது விபச்சாரத்தை குறிக்கும். அல்லது விபச்சாரத்துக்கு நிகரான வேறு சில பாவங்கள் இருக்கிறது அல்லவா? எதிர்பால் இல்லாமல் இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த காரியங்களைத்தான் இந்த வெட்கக்கேடான காரியம், மானக்கேடான காரியம் என்ற வார்த்தை குறிக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தில் இந்த வெட்கக்கேடான மானக்கேடான காரியம் வெளிப்பட்டால், சாதாரணமாக அல்ல, ஹத்தா யுஅலினூ, அவற்றை பகிரங்கமாக செய்கின்றார்கள். 4 பேருக்கு தெரியாமல் ரகசியமாக அல்ல, பகிரங்கமான முறையில், 4 பேருக்கு தெரிகின்ற முறையில், கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாத முறையில், வெட்க சுபாவம் இல்லாத முறையில் மானங்கெட்ட காரியத்தை பகிரங்கமாக செய்ய துவங்குகிறார்கள். அப்படி ஒரு நிலை வந்து விட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பான்? இல்லா ஃபஷா ஃபீஹி முத்தாஊன், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கொள்ளை நோயை ஏற்படுத்துவான். கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு போகின்ற கொள்ளை நோய். பழைய காலத்தில் நாம் கேள்விப்படுகின்றோம், காலரா என்று ஒரு நோய் இருந்திருக்கிறது, பிளேக் என்று ஒரு நோய் இருந்திருக்கிறது. காலரா நோயெல்லாம் காலையில் 50 பேரை கொண்டு போய் அடக்கிவிட்டு வருவார்கள், மாலையில் அடக்கிவிட்டு வருவார்கள். அதற்குள் 20 ஜனாசா 30 ஜனாசா அடுத்த அடக்கத்துக்கு ரெடியாக இருக்கும். அந்த 30 ஜனாசாக்களை காலையில் 50 ஜனாசாக்களை யார் தொலை வைத்தாரோ அந்த தொலை வைத்த இமாமுடைய ஜனாசாவும் மாலையில் ரெடியாக இருக்கும். கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு போகும் கொள்ளை நோய், அது காலராவாக இருக்கட்டும், பிளாக் நோயாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்துவான். வல் அவுஜாஉ அல்லதி லம் தகுன் மதத் ஃபீ அஸ்லாஃபிஹிம் அல்லதீன மதவ், அது மட்டுமல்ல, அவர்களுடைய முன்னோர்கள் கடந்துவிட்ட முன்னோர்களில் கேள்விப்படாத பிரச்சனைகள் எல்லாம் அவர்களிடத்தில் உண்டாகும். சில வருடங்களுக்கு முன்பாக நமது ஊரிலே வந்தது சிக்கன் குனியா என்று ஒரு நோய். சிக்கன் குனியா என்ன, அதில் ஏற்பட்ட வேதனை இருக்கிறதே, அது போன்ற ஒரு வேதனை நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டதே இல்லை.
சிக்கன் குனியா வந்தால் ஒன்று அவன் மரணம் அடைந்தான், அல்லது பல மாதங்கள் கை கால்கள் எல்லாம் நடக்க முடியாது. கையும் காலும் அப்படியே கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகிவிடும். பழைய நிலைக்கு அவன் திரும்புவது ஒன்று அரிதினும் அரிது, அல்லது பல மாதங்கள் பல வருடங்களுக்கு பின்பாகத்தான் அவன் பழைய நிலைக்கு பக்கத்தில் வர முடியும். முழுமையாக பழைய நிலை வந்து அடைய முடியாது. ஏன் இப்போது நம் சமகாலத்தில் நாம் எதிர்கொண்டு நாம் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோமே கொரோனா என்ற இந்த நோய், இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி அறிவியல் பாணியில் சொல்வார்கள். எப்படி? ஆக்சிஜன் போதாமல், ஆக்சிஜன் அல்ல, மூச்சுத்திணறல். நாம் இதற்கு முன்பாகவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும் என்று சொன்னால், இந்த இழுக்கின்ற அந்த வியாதி யாருக்கு இருக்கிறதோ, ஆஸ்துமா வியாதி யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவார்கள். அதுதான் உலகத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன என்று சொன்னால், எந்த நுரையீரல் பாதிப்பும் இல்லாமல் காலமெல்லாம் வாழ்ந்த மனிதன் ஒரு வாரம்தான், ஒரு வாரத்துக்குள் அவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? மூச்சு விட முடியவில்லை, திணறுகின்றான். டாக்டர் சொல்றார்கள், அவனுக்கு ஆக்சிஜன் தேவை. அடுத்தது சுவாசிக்க முடியாமலேயே கண்ணார பார்த்து கொண்டிருக்கும், துடிக்க துடிக்க அப்படியே சாகிறான், மரணமடை புரிகிறது. இப்படியெல்லாம் நாம் முன்னோர்களிடத்தில் நோய்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானக்கேடான காரியம் ஒரு சமுதாயத்தில் வெளிப்பட்டு அது பகிரங்கமாக நடக்க துவங்குகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் கொத்து கொத்தாக என்று கேள்விப்படுகின்றோம். டெல்லியிலே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் மரணமடைகின்றார்கள். புதைப்பதற்கல்ல, அதை எரித்து சாம்பலாக்குவதற்கு கூட இடமில்லாமல் வரிசையாக பிரேதங்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். எரிப்பதற்காக வேண்டி பிரேதங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சில போது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாக இருக்கின்ற போது வாகனங்கள் எல்லாம் வரிசையில் நிற்கும். 1 மைல் தூரத்துக்கு 2 மைல் தூரத்துக்கு வரிசையாக நிற்பார்கள். அது போன்று பார்த்தால், அதே போன்று தண்ணீர் குழாய்களில் தண்ணீர் முனிசிபாலிட்டி தண்ணீர் வருகிற போது தட்டுப்பாடாக இருந்தால் பெண்கள் குடங்களை வரிசையாக அடுக்கி வைத்திருப்பார்கள். அதுபோன்று டெல்லி மாநகரத்தினுடைய வீதிகளில் பார்த்தால் ஜனாசா பிரேதங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எரிப்பதற்காக இடமில்லை. குறிப்பிட்ட ஒரு பூங்காவில் தான் ஆங்காங்கே இடம் அமைக்கப்பட்டு விறகுகளை வைத்து கொளுத்துகின்றார்கள், நெருப்பு வைத்து எரிக்கின்றார்கள். அங்கே இடம் பிடிப்பதற்காக வேண்டி ஜனாசாக்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன கொடுமை, என்ன கொடுமை! கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு போகிறது. அன்புகளே, இது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒன்று. அடுத்து இரண்டாவதாக சொன்னார்கள், வலம் யன்குசுல் மிக்கியால வல் மீசான இல்லா உஹிது பிஸ்ஸினி. எந்த சமுதாயம் அளவையில் குறை செய்கின்றார்களோ, அளவை என்று சொன்னால் முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை என்று 3 வகையான அளவுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். துணிமணிகளை அளக்கிற போது நீட்டல் அளவை துணி, சாதாரணமாக சீனி போன்றவற்றை நிறுத்தல் அளவையில், அரிசி போன்றவற்றை முகத்தல் அளவில் நாம் அளக்கின்றோம். இப்படி இந்த அளவையில் நாம் அடுத்தவரிடத்தில் வாங்குகிற போது பெரிய படியை கொண்டு அளந்து வாங்குவது, நாம் அடுத்தவருக்கு விற்பனை செய்கின்ற போது அந்த சின்ன படியை வைத்து விற்பது. அளவிலே குறை செய்வது, அடுத்தவரிடத்தில் வாங்குகிற போது 1 கிலோவுக்கு 1 கிலோ 10 சேர்த்து வாங்குவது, கொடுக்கின்ற போது 1 கிலோவில் 10 குறைத்துக் கொண்டு 100 குறைத்துக் கொண்டு 900 கொடுப்பது. இப்படி அளவுகளிலே, அது முகத்தல் அளவையாக இருக்கட்டும், நிறுத்தலாக இருக்கட்டும், அல்லது நீட்டல் அளவையாக இருக்கட்டும், அளவையிலே ஒரு சமுதாயம் குறை செய்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இல்லா உஹிது பிஸ்ஸினீன், பஞ்சத்தால் பிடிக்கப்படுவார்கள். அந்த மக்களை பஞ்சம் பிடித்து உழுக்க ஆரம்பித்து விடும். வஷித்தத்தில் மஊனத்தி, வாழ்வாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும். ஜௌரி சுல்தானி அலைஹிம், ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது அநியாயம் செய்வார்கள். இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த ஆட்சியாளர்கள் தான் அப்போதும் இருப்பார்கள். ஆனால் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு இப்போது அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த குற்றத்துக்கு அல்லாஹ் கைமேல் தருகின்ற பரிசு தண்டனை இது. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இது போன்ற சூழ்நிலை உங்களை வந்து அடையாமல் அல்லாஹ் இடத்தில் நான் பாதுகாப்பு
அல்லாஹுவால் தண்டனை என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்படுவதில் இருந்தும் நான் உங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அளவுகளில் குறை செய்து அதன் காரணமாக பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டு அதனை தொடர்ந்து அரசு ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வதில் இருந்தும் நீங்கள் பிடிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மூன்றாவதாக சொன்னார்கள், வலம் யம்னஉ ஸகாத்த அம்வாலிஹிம் இல்லா முனிஉ அல் கத்ர மினஸ் ஸமா. ஒரு சமுதாயம் ஜக்காத்தை தடுக்கின்றார்கள். ஜக்காத்து என்றால் யாருக்கு கடமை? எல்லோருக்கும் ஜக்காத்து கடமை இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் போக மேலதிகமாக கொடுத்திருக்கிறான். அவன் உண்பதற்குண்டான உணவு, அவன் உடுத்துவதற்குண்டான ஆடை, அவன் தங்குவதற்குண்டான இருப்பிடம், அவன் மருத்துவத்துக்கு தேவையான சிகிச்சைக்குண்டான செலவுகள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கெல்லாம் தேவையான அத்தனையும் போக, அத்தனை செலவுகளும் போக மேலதிகமாக அல்லாஹ் அவனிடத்தில் காசு பணத்தை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பலர் உண்பதற்கு கூட வழி இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள். உடுத்துவதற்கு சரியான கந்தல் இல்லாமல் அரைகுறை நிர்வாணத்தோடு உலாவுகின்றார்கள். ஒண்டுவதற்கு ஒரு குச்சி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் கூட செய்ய முடியாமல் வீதிகளிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. வாழ்க்கையிலே பெரிய பொருளாதார நெருக்கடி. இப்படி பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சிலருக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் போக கை நிரம்ப செல்வத்தை தாராளமாக கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் அந்த கொடுத்த ரப்புக்கு நீ நன்றியோடு நடக்க வேண்டும் அல்லவா? நன்றி உணர்வோடு நன்றி கடன் பட்டிருக்கின்றாய் அல்லவா? அல்லாஹ் நீ கொடுத்த செல்வம், நீ இதை எப்படி செலவு செய்ய சொல்கிறாய்? அல்லாஹ் சொல்கிறான், இதிலே 2.5% பிரித்து நான் சொல்லுகின்ற அந்த ஏழைகள், எளியவர்கள், கடனாளிகள், இப்படிப்பட்ட அந்த ஏதுமில்லாத மக்களுக்கு நீ கொடுத்து விடு என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஜக்காத்து என்ற கடமை. தேவையை விட அதிகமாக செல்வம் இருக்கிற போதுதான் கடமை. ஆனால் இவனோ நன்றி கெட்டதனமாக தன்னுடைய தேவையை எல்லாம் விட மேலதிகமாக அல்லாஹ் செல்வம் கொடுத்திருக்கிற போது அதில் இருந்தும் ஏழை வரியை கணக்கு பார்த்து பிரித்து கொடுக்காமல் ஜக்காத்தை தடுத்து வைத்துக் கொள்கிறான். ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த தொகையை அவர்களுக்கு போய் சேர விடாமல் தானே தடுத்து வைத்து தானே அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படுகின்றான். அப்படியா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முனிஉ அல் கத்ர மினஸ் ஸமா. வானில் இருந்தும் இறங்குகின்ற மழை தடுக்கப்பட்டு போகும். வானில் இருந்து இறங்குகின்ற மழை தடுக்கப்பட்டு போகும். தடுக்கப்பட்டு போனால் என்ன ஆகும்? சுடுகாடு. மனிதன் வாழுகின்ற இடம் வசிப்பிடமாக இருக்காது, சுடுகாடாக மாறிவிடும். பிணங்களை கொண்டு போய் புதைக்கின்ற, பிணங்கள் தூக்கி எறியப்படுகின்ற சுடுகாடாகத்தான் மாறி இருக்கும். அப்படி என்றால் சில போது மழை பொழியும். அறவே மழை பொழியாமல் இருந்து விட்டால் ஒட்டுமொத்த சமுதாயம் பூண்டோடு துடைத்து எறியப்பட்டு போய்விடும். இடையிடையே அவ்வப்போது மழை பொழியும். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலவுலல் பஹாயிமு. ஆடு மாடு மிருகம் ஒட்டகை இருக்கிறதே, அந்த ஆடு மாடு மிருகங்கள் ஒட்டகை எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் லம் யும்திரு, அறவே மழை பொழி, ஒரு மழை துளி கூட பூமியில் இறங்க மாட்டார். மழை அல்ல, மழையின் ஒரு துளி கூட இந்த பூமியில் இறங்க மாட்டாது. ஆனாலும் அத்தனை மழை தடை செய்யப்பட்ட அந்த நிலையிலும் அவ்வப்போது மழை பெய்யும். காரணம், இந்த பாவம் செய்கின்ற இந்த பாவிகளுக்காக, மனிதர்களுக்காக அல்ல, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற மிருகங்கள், அவை என்ன பாவம் செய்தன? அவை ஒரு பாவம் செய்யவில்லை. அவற்றுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அவற்றின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவற்றை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அவ்வப்போது மழையை கொடுப்பார். பெருமானார் சொன்னார்கள், அந்த ஆடு மாடு ஒட்டகை போன்ற வாயில்லா ஜீவன்கள் மட்டும் அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வானில் இருந்து இறங்குகின்ற மழையில் ஒரு துளி கூட கீழே இறங்க விடாமல் அல்லாஹ் முற்றாக தடுத்து விடுவான் என்றார். அன்புக்குள்ளே சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார், அல்லாஹ் இதில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. நான் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு பெறுகின்றேன். அடுத்து 4ஆவதாக சொன்னார்கள், வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி. ஒரு சமுதாயம் அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தகர்க்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிக்கின்றார்கள். அப்படி முறித்தால் அது என்ன? அல்லாஹ் இடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தம், சத்தியத்தை நாங்கள் மக்களுக்கு விளக்கி சொல்வோம். சத்தியத்தை, நல்லதை நல்லது என்று சொல்லி மக்களை செய்யும்படி ஊக்கப்படுத்துவோம்.
தீயவை என்று சொல்லி அவற்றை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவோம். இதுதான் அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தம். அதை வேறு விதமாகவும் சொல்லலாம். வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆகவே அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். வணங்குகின்ற தகுதி அல்லாஹுவை தவிர்த்து யாருக்கும் எதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர்த்து யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. இதற்கு மாற்றமாக மக்கள் செயல்பட முற்பட்டால் அவர்களை நாங்கள் எச்சரித்து தடுத்து நிறுத்துவோம். அல்லாஹுவின் திருத்துதலுக்கு கொடுத்த ஒப்பந்தம் என்ன? எங்கள் வாழ்க்கையில் முழுமையான வழிகாட்டி, முழுமையான முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் இரவிலும் பகலிலும் உள்ளும் புறமும் தனிமையிலும் கூட்டத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்கு முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அதற்கு மாற்றமாக இந்த சமுதாயத்தில் யாரேனும் செயல்பட்டால் அவர்களை சுட்டிக்காட்டி நாங்கள் திருத்துவோம். ஆனால் இந்த சமுதாயத்தின் நிலைமை என்ன? அன்புக்குள்ளே, இந்த சமுதாயத்தின் நிலைமை, குறிப்பாக நம் இளம் சமுதாயம் வாலிபர்கள் இன்று யாரை காப்பி அடிக்கின்றார்கள் என்று சொன்னால், மேற்கத்திய கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம், கிரிக்கெட் பைத்தியங்கள், விளையாட்டு வீரர்கள் என்று யார் உலாவுகிறார்களோ அவர்களை பார்த்து, அதையும் தாண்டி அரசியல் தலைவர்களை தங்களுடைய முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை அல்லாஹுவின் திருத்தூதர் காட்டி கொடுத்த மேலான அந்த ஒப்பற்ற கலாச்சார பண்பாடுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு கூத்தாடிகளும் காசு பணத்துக்காக உடலையை விற்பனை செய்கின்ற அந்த சினிமா பெண்களும் சினிமா நடிகர்களும் எதை காட்டுகின்றார்களோ அதைத்தான் உயர்ந்த ஒழுக்கமாக, உயர்ந்த நாகரிகமாக கருதி செயலாற்றுகின்ற நிலையை பார்க்கிறோம். ஆம், இது அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தகர்க்கின்ற காரியம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த உறுதிமொழியை தகர்த்து எறிகின்ற காரியம். இப்படி அல்லாஹ் ரசூலிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தகர்த்து எறிகின்ற காரியத்தை ஒரு சமுதாயம் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? ஸல்லல்லாஹு அலைஹிம் அதுவம் மின் கைரிஹிம். அல்லாஹ் மாற்றார்களில் இருந்தும் உள்ள விரோதிகளை இவர்கள் மீது அல்லாஹ் ஏவி விடுவான், சாட்டி விடுவான். மாற்றார்கள், விரோதிகள் இரண்டு வகையாக இருப்பார்கள். ஒன்று நம் சமுதாயத்துக்குள்ளே இருக்கலாம், இது ஒரு வகையான விரோதிகள். இன்னொன்று நம் சமுதாயத்திற்கு அப்பால் வெளியில் இருக்கின்றவர்கள் விரோதிகள். தெளிவான சாட்சியாக இருக்கிறது நாம் வாழுகின்ற இந்த காலம். குறிப்பாக இந்த மத்தியில் இருக்கின்ற ஆட்சி எப்போது இந்த இந்தியாவில் வந்ததோ அன்று முதல் முஸ்லீம்களாகிய நம்முடைய நிலைமை இன்று எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எதையும் நாம் செய்ய முடியவில்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் உடனே தேச துரோகி என்று சொல்றார். இவன் தேச துரோகி, இவன் நாட்டுக்கு எதிரானவன் என்று முத்திரை குத்தப்படுகிறது. அன்புக்குள்ளே, சுருக்கமாக மாற்றார்களில் இருந்தும் விரோதிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான், சாட்டி விடுவான். அப்படி சாட்டி விட்டு அவர்கள் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு? உங்கள் கரங்களில் இருக்கின்ற சிலவற்றை அவர்கள் பறித்துக் கொள்வார்கள். விரோதிகள் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கக்கூடிய சிலவற்றை பறித்துக் கொள்வார்கள் என்று இந்தியாவை பொறுத்த மட்டில் முஸ்லிம்களுக்கு காலாகாலமாக இருந்து வந்த பல உரிமைகள் பறிக்கப்பட்டு போய்விட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் சென்ற வருடம் இந்த கொரோனா ஆரம்பிப்பதற்கு முன்பாகவெல்லாம் நாம் எல்லாம் போராட்ட களத்தில் தான் இருந்து கொண்டிருந்தோம். அடிப்படை உரிமை, நாம் இந்த நாட்டின் பிரஜை, நாம் இந்த நாட்டின் குடிமகன், அது கூட உங்களுக்கு இல்லை என்று, நம்மை குடிமகன் கூட இல்லை என்று அதை ரத்து செய்வதற்காக வேண்டி பகிரதமான முயற்சி. எவ்வளவு மோசமான ஒன்று! அடிப்படை வாழ்வாதார ஜீவாதார உரிமை, நான் இந்த நாட்டின் குடிமகன், அந்த குடிமகன் என்பதை கூட நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை கொண்டு போய் பாதுகாப்பு அந்த தடுக்கப்பட்ட பகுதி முகாம்களில் கொண்டு போய் அடைத்து விடுவோம் என்று சட்டங்கள் சிஏஏ என்றும் என்னென்னவோ கொண்டு வந்தார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாம் கொடுத்த ஒப்பந்தத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கொடுத்த ஒப்பந்தத்தையும் முறையாக நிறைவேற்றாமல் அவற்றை தகர்க்க முற்பட்ட காரணத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற சவுக்கடி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற கைமேல் தண்டனை. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, உங்களை அடைந்து விடக்கூடாது என்று நான் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு செய்கின்றேன் என்று சொன்னார். இது 4வது அம்சம்.
ஐந்தாவதாக சொன்னார்கள், வமாலம் தஅக்கும் அய்யிம்மத்துஹும் பி கிதாபில்லாஹி தஆலா. எப்போது முஸ்லிம்களில் சமுதாய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சொத்து பிரச்சனை, பல வகையான தகராறுகள், பிரச்சனைகள் வரலாம், பிணக்குகள் வரலாம். அப்போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள், ஆன்மீக தலைவர், ஆலிம்களை போன்ற ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் குர்ஆனை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு செய்ய வேண்டும். குர்ஆனை பார்த்து, குர்ஆனிலே அல்லாஹ் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன முடிவு சொல்கிறான், அந்த முடிவின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்க வேண்டும். குர்ஆனை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு செய்ய வேண்டும். ஆனால் சமுதாயத்தின் தலைவர்கள், சமுதாய மக்களுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்கள் குர்ஆனை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்க மாட்டார்கள். வேறு என்னென்னவோ சட்டங்களை கொண்டு தீர்ப்பளிப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷரியத்து சட்டம் என்ன சொல்கிறது, அந்த ஷரியத்தை, குர்ஆனுடைய ஷரியத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு நிலை வருகிற போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இல்லா ஜஅலல்லாஹு பஅஸஹும் பைனஹும், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இருந்தே அவருடைய அழிவை அல்லாஹ் தோற்றுவிப்பான். வெளியில் இருந்தல்ல, உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை உண்டாகும். வெளியில் இருந்து விரோதிகள் மூலமாக நமக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதை நாம் எதிர்கொள்ள முடியும். விரோதிகள் வெளியிலிருந்து வருகிறார்கள், அவர்களை எப்படி முறியடிப்பது என்றெல்லாம் நாம் திட்டங்கள் தீட்டி அதை படிப்படியாக அரங்கேற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை நாம் சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாது. வீட்டுக்குள்ளேயே நமக்கு குழி தோண்டப்படுகிறது, குடும்பத்துக்குள்ளேயே நம்மை குழி தோண்டி புதைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. சாதாரணமாக ஒரு நாட்டு அரசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாடாளுகின்ற அரசன் செல்வ செழிப்போடு, வளத்தோடு, எல்லா வகையான பாக்கியங்களோடு ஆட்சி செய்கிறான். இவனுக்கு எப்படி ஆபத்து வரும்? பக்கத்து நாட்டு அரசன் இவன் மீது பொறாமை கொண்டு படை நடத்தி வருவான், போர்க்களத்தை போராடுவான், இவனை வெட்டி வீழ்த்துவான், இவனுடைய பெண்டு பிள்ளைகளை எல்லாம் அடிமைகளாக மாற்றி கொண்டு போவான், அரண்மனையில் இருக்கின்ற காசு பணத்தை எல்லாம், செல்வத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு போவான். இதுதான் பொதுவாக நடக்கும், இதுதான் பொதுவான நியதி. ஆனால் ஒரு அரசனுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? அவன் பெத்த மகனை, தகப்பனை கொலை செய்வான். உடன் பிறந்த சகோதரனே இவனை கொலை செய்வதற்கு, இவனை தீர்த்து கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கின்றான். வெளியில் இருந்தல்ல, அந்நிய நாட்டு அரசன் அல்ல, வீட்டுக்குள்ளேயே அவனுடைய உயிருக்கு உழை வைப்பதற்கு குழி தோண்டுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறதே, இது மனிதன் தப்புவது பெரும்பாலும் இயலாத காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்களுக்கு ஏற்படுத்துவான். எப்போது குர்ஆனை அடிப்படையாக கொண்டு சமுதாயத்திற்கு தீர்ப்பு செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் என்ன சொல்கிறது, ஷரியத்தினுடைய தீர்ப்பு என்ன என்று குர்ஆனையும் ஷரியத்தையும் அதை ஹதீஸையும் பார்த்து அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பிரச்சனைகளுக்கு தீர்வாக எடுத்து சொல்ல வேண்டிய சமுதாயத்தின் முன்னோடிகள், தலைவர்கள் அதை விட்டுவிட்டு ஆங்கிலேயருடைய தீர்ப்பு இப்படித்தான், இங்கிலாந்தினுடைய அரசியல் சட்டம் இப்படித்தான், இந்த அங்கே அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் என்று ஏதோ கட்ட பஞ்சாயத்து என்பதை போன்று மற்ற சட்டங்களை எல்லாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அவற்றின் அடிப்படையில் தீர்ப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொன்னான், ஷரியத்து என்ன சொல்கிறது, அதை பற்றி அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அதை தேடி பார்த்து கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கருதவே இல்லை. அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளிருந்தே அல்லாஹ் அழிவை தோற்றுவிப்பான். அழிவு ஆரம்பமாக ஆகிவிடும். அன்புக்குள்ளே, இந்த நீண்ட ஹதீஸிலே அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, எப்போது அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை, அதாவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இதை யாரேனும் செயல்பட்டால் அவர்களை நாங்கள் நன்மையை சுட்டி காட்டி ஏவோ, தீமையை சுட்டி காட்டி தடுப்போம் என்று அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குறுதியை ஒரு சமுதாயம் நிறைவேற்றுவதற்கு எப்போது தவறுகிறதோ அப்போது அல்லாஹ் மாற்றார்களில் இருந்தும் விரோதிகளை சாட்டி விடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இன்று அந்த நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு துளியும் சந்தேகமே. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் அந்த ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம்.
ஆக அன்புக்குரியவர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய இந்த பணி, கடமையான இந்த பணியை நாம் முறையாக செய்ய தவறுகின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒன்று, ஒரு முக்கியமான பாதிப்பு, மாற்றார்களில் இருந்தும் விரோதிகளை அல்லாஹ் நம்மீது சாட்டி விடுவான். அடுத்த அன்புக்குள்ளே இன்னொரு செய்தியை புரிய வேண்டும். 5வது தண்டனை, எப்போது இந்த பணியை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை நாம் கைவிடுகின்றோமோ அப்போது அராஜகம் சமுதாயத்தில் இருந்து தலை தோங்கும். அராஜகம் ஏன்? நல்லவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், தீயவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்குண்டான பணிதான் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி. எப்போது அந்த பணியை விட்டுவிட்டோமோ நல்லவர்கள் ஊக்கப்படுத்தப்பட மாட்டார்கள், அவர்கள் அழுத்தி வைக்கப்படுவார்கள். தீயவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் மேலே எழுந்து வருவார்கள். அப்போது அராஜகம் கூடும். அதையும் தாண்டி வலுஹூருல் ஃபவாஹிஷி, மானக்கேடான காரியங்கள் பரவ ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு விட்டது, மானக்கேடான காரியம் என்று சொன்னாலே எதை குறிக்கும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆம், இந்த மானக்கேடான காரியம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த கடமை கைவிடப்படுகின்ற போது மானக்கேடான காரியங்கள் சமுதாயத்தில் பரவ ஆரம்பிக்கும். என்ன காரணம்? அப்போது ஒரு தலைமுறை உண்டாகும். இந்த கடமையான காரியம் கைவிடப்படுகின்ற போது ஒரு தலைமுறை உண்டாகும். அந்த தலைமுறை பல வகையான பேர்களை, சுதந்திர மனப்பான்மை என்று சொல்லுவார்கள், முன்னேற்ற பாதை என்று சொல்லுவார்கள், அது நவீன உலகம் என்று சொல்லுவார்கள், என்றெல்லாம் பல வகையான பேர்களில் இஸ்லாம் எந்த ஒழுக்கத்தை சொல்கிறதோ, எந்த நேர்மை நீதியை போதிக்கிறதோ அவையெல்லாம் பிற்போக்குத்தனமானது. பெண்கள் அவர்கள் முழுமையாக உடலை மறைப்பது அது அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு, வேண்டாம். ஆணும் பெண்ணும் பழகக்கூடாது என்பது அது முற்போக்குத்தனமான சிந்தனை அல்ல, பிற்போக்குத்தனமான சிந்தனை. ஆணும் பெண்ணும் சாதாரணமாக பழகலாம். அது என்ன வட்டி கலப்பு என்று சொல்லிவிட்டு பேங்கிலே இருந்து பணம் எடுத்து தொழில் செய்வதற்கு வேண்டாம் என்று குறிப்பிடுங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அது தேவைப்பட்டால் எந்த நிலையில் எந்த வகையிலும் வட்டி கடன் பெற்று கூட வியாபாரங்கள் செய்யலாம். இப்படியெல்லாம் பல வகையான கருத்துக்களை சொல்லுகின்ற அளவுக்கு மலிவான நிலைக்கு சமுதாயம் போய்விடும். அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும்? அராஜகம் தலை தூக்கும், மானக்கேடு பரவலாக ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை நாம் கைவிடுகின்ற போது இந்த உலகத்தில் பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த அன்புக்குள்ளே முக்கியமாக இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, உங்களில் ஒருவர் தனக்கு முன்பாக ஒரு தீமையை நடக்க கண்டால் தன் கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும், தன் கரத்தால் அதை மாற்றி அமைக்கட்டும், இயலாவிட்டால் தன் நாவால் மாற்றி அமைக்கட்டும், அதற்கு முடியாவிட்டால் தனது உள்ளத்தால் மாற்றி அமைக்கட்டும். இதுதான் ஈமானுடைய கடைசி எல்லை என்று சொன்னார்களே. இந்த ஹதீஸை கொஞ்சம் விரிவாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் பல வகையான பாடங்கள், பல வகையான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை பற்றிய கூடுதல் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.